ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி யூனிட் 8ல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் திருக்குறளில் வந்து என்னென்ன ரிலேட்டடான கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு, ஏற்றல் ஈட்டல் காத்தல் காத்த வகுத்தல் யாருக்குரியது? இது வந்து கிங் அரசருக்குரியது. இது ஏற்றல் ஈட்டல் காத்தல் காத்த வகுத்தல் இதெல்லாமே யார் பண்ணுவாங்க? ஏற்றல் ஈட்டல் காத்தல் இதெல்லாமே ஒரு அரசன் தான் பண்ணுவாங்க. இப்படி நம்ம ஷார்ட்கட் வச்சுக்கலாம். ஒரு அரசன் தான் ஏற்றல் ஈட்டல் காத்தல் ஒருத்தவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறது இதெல்லாமே அரசர் தான். ஸோ நம்ம வந்து இதுக்கு வந்து அரசர். நெக்ஸ்ட்டு, வள்ளுவரின் கூற்றுப்படி யாரை எல்லா உயிரும் கைகூப்பி தொழும் அப்படிங்கிறாங்க. இது வந்துட்டு புலால் உண்ணாதவர்கள், அதாவது நான்வெஜ் சாப்பிடாதவங்க, புலால் உண்ணாதவர்களை தான் உலகமே எல்லா உயிர்களும் கைகூப்பி தொழும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்று. ஆக்சுவலி இப்போ மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி திருக்குறள் கொஷின்ஸ் எல்லாமே இந்த மாதிரி டேஷ் கொடுத்து கேட்டுதாங்கன்னு வைங்களேன். நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட்டு லைன் வந்து என்ன பொய்யாமை பொய்யாமைன்னு வருதா, அதுக்கு கீழே சிமிலாரிட்டியாக தான் வரும். பொய்யாமைனா செய்யாமை, அந்த மாதிரி ஒரே சிமிலாரிட்டி தான் வரும். அப்படி வர்றதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் இதான் கரெக்ட் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம். அப்போது இதுக்கு என்ன ஆன்சர்னா, பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்று. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஆக்கமும் கேடும் எதனால் வரும் என திருக்குறள் கூறுகின்றது? ஆக்கமும் கேடும் சொல்லால் வரும். இதுக்கு என்ன ஷார்ட்கட்னா, நம்ம வாய் தான் வினையே அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ நம்ம சொல்கிற சொல்லால் தான் ஆக்கமும் கேடு எல்லாமே வரும். ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து சி, சொல்லால். ஓகே, இப்போது நாட்டுக்கு ஓர் அரசு வேண்டும், அரசுக்கு ஒரு தலைவன் வேண்டும், ஒரு அரசன் முன்மாதிரியான குணங்களை கொண்டு முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்று இலக்கணம் வகுத்த திருக்குறள் அதிகாரம் எது அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு அரசன் அப்படின்னு வந்தாலே அது வந்து இறைமாட்சி, அதுதான் எப்போதுமே நல்லா வச்சுக்கோங்க. அரசன் வந்தாலே இறைமாட்சி தான். மற்றதெல்லாம் பாருங்களேன், அரண் வலியுறுத்தல், இதில் அரண் பற்றி எதுவுமே சொல்லலை, வாய்மை பற்றி எதுவுமே சொல்லலை. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒப்புரவறிதலை பற்றியும் எதுவுமே சொல்ல. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து இறைமாட்சி. இறைமாட்சினாவே அரசனோட குவாலிட்டிஸ் பற்றி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கொஷின், கிரேக்கம் லத்தீன் மற்றும் வடமொழிக்கு இணையான நீதி கருத்துக்களை கொண்ட இலக்கியம் எது? இது ஆப்வியஸ்லி நம்மளுக்கு வந்து திருக்குறள் தான் நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு, டேஷ் உளனொருவன் இன்றில்லை என்றும் பெருமை உடைத்து இவ்வுலகு, நெருநல் உளவொருவன் இன்றில்லை, நேற்று இருக்கிறவன் இன்னைக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ இது வந்து ஆப்ஷன் வந்து சி. நெக்ஸ்ட் கொஷின், அற்றம் காக்கும் கருவி என்று வள்ளுவர் எதனை கூறுகிறார்? அறிவு அற்றம் காக்கும் கருவி. அறிவை தான் அற்றம் காக்கும் கருவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இப்போ இதுக்கு என்ன ஷார்ட்கட் வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்மளுக்கு அறிவு தான் நம்மளுக்கான ஒரு கருவியே. ஓகேயா? அப்போ அறிவு அற்றம் காக்கும் கருவி, அப்போ கருவின்னு முதல்ல நம்மளுக்கு அறிவு தான் கருவி. ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து ஏ, அறிவு அப்படிங்கிற ஷார்ட்கட் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு, குறளோவியம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படிங்கிறாங்க. குறளோவியம் ஆசிரியர் வந்து கருணாநிதி. கருணாநிதி சாரோட வாய்ஸ் வந்து எப்பொழுதுமே நல்லா இருக்கும். ஸோ இதுக்கு ஷார்ட்கட் குறள் ஓவியம் மாதிரி இருக்கிறது யாருன்னா நம்ம சிஎம் கருணாநிதி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஷார்ட்கட்டு. நெக்ஸ்ட்டு, திருக்குறளில் கூறப்படும் கடவுள் பற்றி கருத்துக்கள் ஆவன. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து என்னென்னா, ஆதிபகவன், வாளறிவன், மலர்மிசை ஏகினான், இறைவன் போன்ற சொற்கள் கடவுளை குறிப்பதற்காக வழங்கப்படுகின்றன. ஓகே, இவை கடவுளுடைய சிறப்பியல்புகளை கூறுகின்றனவே தவிர கடவுள் பெயர்கள் அல்ல.
நெக்ஸ்ட்டு தேர்டு வந்து இவற்றை கொண்டு ஒரு சமயத்தை சார்ந்தவர் என்று முடிவு செய்தல் கடினம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்றாலும் ஒவ்வொரு சமயத்தினரும் தத்தம் மதத்தினராக திருவள்ளுவரை ஆக்கிக்கொள்ள முயல்வர். ஸோ இது ஆப்ஷன் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஓகேயா? ஸோ ஆப்ஷன் வந்து டி. ஆதிபகவன் அந்த முதற்றே உலகு வாளறிவன அந்த ஃபஸ்ட்டு அதிகாரத்தில் இருக்கும். மலர்மிசை ஏகினான் அது இறைவன். இந்த சொற்கள்லாம் கடவுளை குறிப்பதாக வழங்கப்படுகின்றன. ஆமாம், இவை கடவுளுடைய சிறப்பியல்புகளை கூறுகின்றனவே தவிர கடவுள் பெயர்கள் அல்ல. பெருமாள், முருகன் அப்படின்னு எந்த பெயரும் இல்லை. இவற்றை கொண்டு ஒரு சமயத்தை சார்ந்தவர் என்று முடிவு செய்தல் கடினம். இதனால இவர் வந்து இந்த சமயத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்கிறது கஷ்டம். ஸோ என்றாலும் ஒவ்வொரு சமயத்தினரும் தத்தம் மதத்தினரை மதத்தினராக திருவள்ளுவரை ஆக்கிக்கொள்ள முயல்கின்றன. இது கரெக்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வள்ளுவர் கூற்றுப்படி ஒருத்தாருக்கு இன்பம் எத்தனை நாள் நீடிக்கும்? ஒருத்தாருக்கு ஒரு நாளே இன்பம். ஸோ ஒருத்தார் இங்கே வந்து ஒரு அப்படின்றது. ஸோ இது வந்து ஒரு நாள். ஓகேயா? நெக்ஸ்ட்டு வெண்மை எனப்படுவது யாதென வள்ளுவர் கூறுகிறார்? தாம் அறிவொளி படைத்தவர்கள் என்று நினைக்கும் செருக்கு, அதுதான் வெண்மை. ஆக்சுவலி வெள்ளையாக உள்ளவங்கெல்லாம் நான் ரொம்ப அறிவாளி அப்படின்னு நினச்சிப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. நம்ம வெள்ளையாக இருக்கவங்களாம் நான் ரொம்ப அறிவாளி அப்படின்னு நினச்சிப்பாங்க. அதான் வெண்மை. ஓகேயா? நெக்ஸ்ட்டு மன்னரை சேர்ந்தொழுகுதல், குறிப்பறிதல், அவையறிதல் ஆகிய அதிகாரங்களில் வள்ளுவர் உணர்த்துபவை எவை? இதுக்கு வந்து டி ஆப்ஷன் 1 to 4. ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? அமைச்சரின் நடத்தையை பற்றியது. ஆமாம், ஏன்னா மன்னரை சேர்ந்தொழுகுதல் அது அமைச்சர், குறிப்பறிதல் இதெல்லாம் அமைச்சர் தான் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து அமைச்சர் மன்னனுக்கு ஆலோசனை வழங்குவது. ஆமாம், அமைச்சர்கள் மன்னனுக்கு ஆலோசனை வழங்குவாங்க. மன்னன் பிற மன்னர்களோடு நடந்து கொள்ள வேண்டிய முறை. மன்னன் பிற மன்னர்களோடு நடந்து கொள்ள வேண்டிய முறை வந்து இது வந்து ராங்கு. ஏன்னா குறிப்பறிதல், அவையத்தல் இதெல்லாம் மன்னரோட டியூட்டிஸ் கிடையாது. ஸோ உளவியல் கருத்துக்கள் நிறைந்தது. ஆமாம், ஸோ அதனால் ஆப்ஷன் வந்துட்டு டி. மோஸ்ட்லி வந்துட்டு இந்த திருக்குறள்லாம் வந்துட்டு 2-3 டைம் வந்து நீங்கள் அந்த கொஸ்டின்ஸ் நல்லா ரிப்பீட் பண்ணி பாருங்கள். ரிப்பீட் பண்ணி 2-3 டைம் படித்து பாருங்கள். ஒரு கன்க்ளூஷன் வந்துடுவீங்க. மோஸ்ட்லி ஆன்சர் வந்து எப்படின்னா, மோஸ்ட்லி வந்து இந்த 1 2 3 அந்த அதாவது நிறைய வேர்டிங் இருக்குது தான் மோஸ்ட்லி, அந்த நிறைய ஆப்ஷன் இருக்குது தான் மோஸ்ட்லி வரும். நீங்கள் ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள். நெக்ஸ்ட்டு மக்களை போல்வர் கயவர் அவரென ஒப்பாரி யாம் கண்டதில் என்ற குரலில் கயவர் என யாரை குறிப்பிடுகிறார்? கயவர்னு சொல்லிட்டு அதே மாதிரி இன்னொரு ஷார்ட்கட் இன்னொரு இது என்னென்னா மோஸ்ட்லி ஆல் தி எபோவ், அதாவது இவை மூன்றும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா மோஸ்ட்லி அதுதான் ஆன்சராக இருக்கும். மோஸ்ட்லி எதுவுமே தெரியாத பட்சத்துக்கு நீங்கள் அந்த ஆப்ஷன் நீங்கள் போடுங்க. இதில் வந்து என்னென்ன அப்படின்னா பொறுப்பில்லாதவர்கள், விருப்பம் போல் நடப்பவர்கள், நெறியற்று வாழ்பவர்கள், இவங்க தான் மக்களே போல் கயவர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு துறவிகளுக்கு இகழ்ச்சி வராமல் இருக்க அவர்கள் என்ன ஒழுக்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார்னா கல்லாமை. ஸோ இதுக்கு என்ன ஷார்ட் பண்ணால் துறவிகளுக்கு இகழ்ச்சி வராமல் இருக்க நம்ம வந்து கல் சாப்பிடக்கூடாது. ஓகே, அந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கலாம். ஸோ துறவிகள்லாம் கல் சாப்பிடக்கூடாது, இகழ்ச்சி வராமல் இருக்க. நெக்ஸ்ட்டு வந்து யாருடைய செல்வத்தை வள்ளுவர் நீர் நிறைந்த ஊரணியோடு ஒப்பிடுகிறார்? பேரறிவாளன். அந்த திருக்குறளே வரும், பேரறிவாளன் திரு அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அந்த பேரறிவாளன் அந்த யாரோ ஒரு டெத்தில் தானே, ராஜீவ்காந்தி டெத்துன்னு நினைக்கிறேன், பேரறிவாளன் அவங்க அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்களே. ஸோ அவங்கன்னு வச்சுக்கோங்க. அவரோட செல்வத்தை தான் திருவள்ளுவர் வந்து நீர் நிறைந்த ஊரணியோடு ஒப்பிடுகிறார். அப்போ அவர் வந்து ஊரணியில் போய் குளிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ரிலேட் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணுறது, எப்படியோ நம்மளுக்கு ஞாபகம் இருக்கணும், அவ்வளோதான் நம்ம கான்செப்ட்.
ஆனால் இந்த மாதிரி ஷார்ட்கட் வைக்கும் போது நம்மளுக்கு வந்துட்டு அந்த எக்ஸாம் ஹாலில் வந்து கரெக்டாக இந்த பாயிண்ட் உங்களுக்கு அப்படியே ஆகும் இருக்கும். ஓ அப்போ பேருவாளனா இவர் வந்து ஊர்னியில் குளிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஷார்ட்கட் டக்குன்னு வந்து நீங்கள் டக்குன்னு அந்த ஆப்ஷன் அடிச்சிருவீங்க. உடுக்க இழந்தவன் கை போல என்பதற்கு வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் அப்படின்னா நட்பு. அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. ஓகேயா? அப்போ நட்பு எப்போதுமே நம்ம ஃப்ரெண்டு தான் உடுக்கடிச்சிட்டே இருப்பாங்க அப்படி அவங்க வச்சுக்கோங்க. டே அதை பண்ணாதடா இதை பண்ணாதடா அப்படின்னு சொல்லிட்டு உடுக்கடிக்கிற மாதிரி பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஃப்ரெண்டுனாவே உடுக்கை அப்படின்னு அவங்க வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு சமய நடுநிலை பண்பு கொண்டது திருக்குறள் என்பதற்கு கூற்றம். நான் சொன்னல மோஸ்ட்லி ஆல் தி எபோ கரெக்ட் அப்படின்னா ஆல் தி எபோனா அனைத்தும் சரி, இதுதான் நம்ம மோஸ்ட்லி கரெக்டாக இருக்கும். ஓகே, இதை நம்ம படித்து பார்ப்போம். எல்லா சமயத்தவரும் இது எம் நூல் என்று கூறும் சிறப்பு பெற்றதில். ஆமாம், கடவுள் உண்டு என்பவர் மட்டுமின்றி இல்லை என்பாரும் உவந்து ஏற்கும் சிறப்பு பெற்றதால். இனம், ஜாதி, சமயம், வகுப்பு எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டதால். ஆமாம், மனித இனத்திற்கு பொதுவான ஒழுக்கம் அறிவும் அறிவுறுத்தப்படுவதால். ஆமாம், ஸோ ஆப்ஷன் வந்து 4மே கரெக்டு. நெக்ஸ்ட்டு வந்து திருக்குறள் உலக பொதுமறை என்று அழைக்கப்பட காரணம். என்று அழைக்கப்பட காரணம் வந்து என்ன அப்படின்னா பல மொழிகள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இல்லை. பலர் உரை எழுதியுள்ளார். இல்லை. 2000 ஆண்டுகள் முன் தோன்றியது. இல்லை. அனைத்து நாட்டவரும் சமைத்தவரும் காலத்திற்கு பொருந்தியது. அதனால தான் இது வந்து உலக பொதுமுறைன்னு சொல்கிறாங்க. ஓகேயா? நெக்ஸ்ட்டு இதுவும் பாருங்கள், ஆப்ஷன் ஆல் தி எபோ அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ஆல் தி எபோன்னு வந்தால் மோஸ்ட்லி ஒரு 90% ஆல் தி எபோ தான் ஆன்சராக இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உலகில் உள்ள எல்லா உயிர்களையும் மதித்து போற்றுதல் வள்ளுவத்தின் உயிர் நாடியாகும் என்னும் கருத்து முக்கியத்துவம் பெற காரணம் அது என்ன அப்படின்னா பிற உயிர்களுக்கு படும் துன்பத்தை தம் துன்பமாக கருதி நீக்க வலியுறுத்தல். ஆமாம். துன்பம் என்று தாம் அறிந்ததை மற்றவருக்கு செய்யாதிருத்தல். ஆமாம். சிறிய தீமை தானே என்று எண்ணி யாரும் எப்பொழுதும் தீமை செய்யாதிருத்தல். ஸோ இது 3 ஆப்ஷனுமே கரெக்ட். ஸோ மேற்கூறிய அனைத்தும். டேஷ் தண்ணீர்மை குன்றும் தடிந்து எழிலி தான் நல்காதாகிவிடும். இது நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும். இப்போது இதில் பாருங்களேன், ஏரின் உலார் தண்ணீர்மை குன்றும். ஸோ நீர் எதில் இருக்கும்? நெடும் கடலில் தான் நீர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தெரிலனா ஒரு 2-3 டைம் படித்து பாருங்கள். அதிலே மோஸ்ட்லி திருக்குறளில் அந்த வேர்டிங்குள்ளே எப்படியும் ஆன்சர் இருக்கும். ஓகேயா? ஸோ இதில் வந்து நெடுங்கடல், கடலில் தான் தண்ணீர் இருக்கும். ஸோ நெடுங்கடல். இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. இது நம்மளுக்கு தெரியும். எண்ணும் எழுத்தும் இவ்விரண்டும் கண்ணென்ப. அப்போ நான் சொன்னேன்ல, மேலே வந்து எண்ணும் எழுத்தும், ஸோ கீழே கண்ணு. ஸோ எண்ணு கண்ணுன்னு வருது. ஓகேயா? அப்போ வந்து இது ஆன்சர். தெரியலை அப்படின்னா இது ஆன்சர். ஓகேயா? நெக்ஸ்ட்டு மேற்காணும் திருக்குறளில் எவை 2ஐ திருவள்ளுவர் இவ்வாழ்க்கைக்கு உகந்ததென குறிப்பிடுகிறார். ஏன்னா அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. ஓகேங்களா? அப்போது அன்பும் கீழே பண்பும், அப்போ அன்பும் பண்பும் சின்க்ரோனைஸ் ஆகுதா? அப்போ இது ஆன்சர். அன்பும் அறனும் உடஞ்சிருச்சு அப்படின்னா இல்வாழ்க்கை பண்பும் பயனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஆக்சுவலி அன்பும் வரணும் இருந்தால் தான் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது ஒரு ஷார்ட்கட்காக சொன்னேன். நெக்ஸ்ட்டு வள்ளுவரின் அரசியல் பொருளாதார சமுதாய சிந்தனைகளின் களஞ்சியமாக அமையும் திருக்குறளின் பொருத்தமான பிரிவாக எதை கூறலாம்? அரசியல் பொருளாதாரம் அப்படின்னாவே நீங்கள் மோஸ்ட்லி வந்துட்டு பொருளியல் தான் வரும். ஓகேயா? பொருளியல். ஓகே. நெக்ஸ்ட்டு எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல், 4 அதிகாரங்களும் பாயிரம் எனப்படும். ஓகே. திருக்குறள் கடவுள் வாழ்த்தில் கடவுள் என்ற சொல் 3 குறள்களில் வருகிறது. இது
ஓகே. அப்போது செகண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ராங்கு. ஓகே. இது வந்து கரெக்ட்டு. நெக்ஸ்ட்டு வான் சிறப்பு எனும் அதிகாரத்தில் வர்ணதேவன் என்ற சொல் வரவில்லை. வான் சிறப்பதில் வர்ண எப்போதுமே தேவன், கடவுள் அப்படிங்கிற வார்த்தையே மோஸ்ட்லி வராது. ஓகே. அது நம்மளுக்கு தெரியும். ஸோ வர்ணதேவனுங்கிறது கிடையாது. நெக்ஸ்ட்டு மனதில் குற்றமில்லாமல் இருப்பதே அறம். ஆமாம், மனதில் குற்றமில்லாமல் இருப்பதே அறம். ஸோ ஆப்ஷன் வந்து 1, 3, 4. ஓகேயா? நெக்ஸ்ட்டு நுண்ணிய நூற்பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் என்ற குறள் எந்த அதிகாரத்தில் உள்ளது? ஊழ். நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். இது வந்துட்டு ஊழ். ஊழ் இதுக்கு வந்து என்ன ஷார்ட்கட் வைக்கலாம் அப்படின்னா, ஊழல் பண்ணுறவங்களாம் நுண்ணிய நூல் பல கற்று தான் ஊழல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஊழ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாடலை படித்துவிட்டு பொருத்தமான விடையை தேர்வு செய்க. வள்ளுவர் செய் திருக்குறளை மறவர நன்கு உணர்ந்தோர்கள் உள்ளுவரோ மனுவாதி ஒரு குலத்துக்கொரு நிதி அப்படின்னு சொல்லிட்டு எது அப்படின்னா, மோஸ்ட்லி எல்லாமே ஆள் கரெக்ட்னா ஆள் அதுதான் கரெக்டாக இருக்கும் மோஸ்ட்லி. இப்போ இதுலேயும் அப்படி தான், சி தான் கரெக்ட். என்னென்னு பார்ப்போம். இந்த பாடலை பாடியவர் அப்போது சுந்தரனார். அப்போது சுந்தரனார் அப்போது என்ன பண்ணால் கடலை வள்ளுவர் செய் திருக்குறளை மறவர நன்கு உணர்ந்தேன். ஆக்சுவலி சுந்தர்னு ஒருத்தவங்க இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தான் திருக்குறளை மறக்காமல் நன்காக உணர்ந்திருக்காங்க. யார் நன்காக உணர்ந்திருக்காங்க? சுந்தர்ங்கிறவங்க நன்காக உணர்ந்திருக்காங்க. உள்ளுவரும் மனுவாதி ஒரு குலத்தோருக்கு நீதி. அப்போது அந்த சுந்தர் வீட்டில் ஒரே ஒரு குலம் தான் இருக்கும். அப்போது அவர் வந்து நன்கு மறக்காமல் நல்லா நினச்சிட்ருப்பார், ஞாபகம் வச்சுப்பார். இன்னொன்று வந்துட்டு ஒரு குலம் இருக்கும் அவருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து சுந்தரனாருக்கு ஒரு ஷார்ட்கட்டு. ஓகேயா? நெக்ஸ்ட்டு எல்லா ஜாதியினரும் பொதுநூல் திருக்குறள் மனுநீதி எல்லா ஜாதிகளும் பொதுவானதில்லை. ஆமாம், எல்லா ஜாதியினருக்கும் பொதுநூல் திருக்குறள் மனுநீதி எல்லா ஜாதிக்கும் பொதுவானதில்லை. ஆமாம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற குரலோடு இந்த பாடல் வரி பொருத்தமுடையது. ஆமாம். இப்பாடல் மனோன்மணியம் என்னும் நாடக நூலில் இடம்பெற்றுள்ளது. ஓகேயா? ஆமாம், இதுவும் ஆமாம். அப்போ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல் ஆகியவற்றும் இடம் கொடுக்காமல் வாழ்வதை சிறந்தது என்று திருவள்ளுவர் எந்த அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார்? அரண் வலியுறுத்தல். பொறாமை, ஆசை, சினம் இதெல்லாம் வந்து நம்ம வாழ்வதே அப்படிங்கிறாலும் உடனே இல்வாழ்க்கை அப்படின்னு நம்ம போயிடக்கூடாது. 2-3 தடவை நல்லா யோசிச்சு பாருங்கள். குரங்கடிதலும் வராது, கொடுங்கோன்மையும் வராது. இதெல்லாம் அரண். இந்த மாதிரி இருந்தால் நம்ம வந்து டிசிப்ளினாக இருந்தால் இதுதான் அரண் வலியுறுத்தல் அப்படிங்கிறாங்க. ஸோ பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல் ஆகிய 4க்கும் இடம் கொடாமல் வாழ்வதே அரண். நெக்ஸ்ட்டு இவ்விரண்டும் தெற்றேன்க மன்னவன் கண். அப்போ நான் என்ன சொன்னேன்? மேலே என்ன இருக்கோ அதே வேர்டு தான் கீழேயும் சேம் ஆசிட்டேஸ் வரும். அப்போ ஒற்று இங்கே வந்து கீழே அப்போ இது ரெண்டும் நம்மளுக்கு டெலீட் ஆயிரும். அப்போ இந்த 2 ஆப்ஷனில் எதுன்னு பார்க்கணும். ஒற்றும் நீதி நூலும் இவ்விரண்டும் தெற்கென மன்னவன் கண் ஆற்றலும் செயலும். அப்போ இது 2ல் எது அப்படின்னா தெற்று, ஒற்று. இது 2ம் நல்ல சின்க்ரோனைஸ் ஆகுது. ஸோ நம்மளுக்கு இது தான் அப்படின்ட்டு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸு இல்லை ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.